கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. சிம்பிள், அவ்வளவுதான். உன் கையில என்ன இருக்கு? வாட் இஸ் இன் யுவர் வாட் யூ ஹேவ்? உன் கையில என்ன இருக்கு? உன் மனசுல என்ன இருக்கு? என்ன இருக்கணும்? இன்னைக்கு இதுதான் கேள்வி. எல்லாருக்கும் தெரியும், யாத்ராகமத்தில் 4:2 ஆண்டவராகிய தேவன் மோசேயை பார்த்த மாத்திரத்தில் என்ன கேட்கிறாரு? 4:2 கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஹல்லேலூயா. a shepherd's staff. ஏன்னா because he was a shepherd, அவன்கிட்ட என்ன இருக்கும்? அவன் மேய்ப்பனுக்குரிய கோல் தான் இருக்கும். ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் என் மாமனார் மேடு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், எனவே என் கையில் இருக்கிறது என்ன? பிடிச்சிக்கிட்டு இருக்காத, கீழே போட்டோன்னு என்ன ஆயிடுச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஏன்னா அதுதான் அவனுடைய அத்தாரிட்டி. அந்த கோல் ஒரு ஷெப்பர்டுக்கு என்னது? அதுதான் அவனுடைய அடையாளம். ஒரு மேய்ப்பனுடைய அடையாளம் என்னது? அந்த கோல். அதுதான் அவனுடைய அதிகாரம், அத்தாரிட்டி. அதுதான் ஐடென்டிஃபிகேஷனும். எது? ஸ்டாஃப் தான், கோல் தான். அப்போ அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கறது அதுதான். அப்படி தட்டு ஆடெல்லாம் மிரண்டு போயிடும். அவனுடைய அடையாளம் என்னது? அதுதான். அப்ப அவன் அடையாளத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும் கீழே போட்டான். கீழே போட்ட உடனே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கிறார், அதற்காகவே உன்னை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த செய்தியை கேட்கிற உனக்கும் நான் சொல்லுகின்றேன், இந்த செய்தியை நீ ஏதோ தான் கேட்கவில்லை, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கின்றார். உன் கையில் இருக்கிறது என்ன? தூக்கி போட்டு, வாட் எவர் மே பி இன் யுவர் ஹேண்ட், வாட் எவர் மே பி இன் யுவர் தாட்ஸ், உன் மனசில் இருக்கிறது என்ன? அப்படி வரணும், இப்படி வரணும், அதாகணும், இதாகணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே என்ன செய்யணும்? வாட் இஸ் இன் யுவர் மைண்ட் அபவுட் மீ? என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன? பாவியிலும் பிரதான பாவியாகிய பவுலை பிரதான அப்போஸ்தலனாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்ததை போல, இந்த வேளையில் நீ எவ்வளவு பலவீனனாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. உன்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகின்றான். நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை, நீ ஆண்டவருக்கு தேவை. தாவீது சொல்லுவான், நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு 23ஆம் சங்கீதம் வாசிச்சேன். அதில் என்ன சொல்றாரு? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதல் தருகிறது. பதினாலு 16 யாத்ராகமத்தில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த கோலை போட்டான். ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு மறுபடியும் அந்த கோலை எடுக்க வச்சாரு. அன்னைக்கு முதல்ல மோசே கையில் இருந்தது சாதாரண மோசே கோலாக இருந்தது. ஆண்டவர் முன்பாக சொன்ன உடனே போட்டது பிற்பாடு அவன் எடுக்கின்ற பொழுது அது அற்புதத்தின் கோலாய் மாறியது. ஹல்லேலூயா. ஐ டெல் யூ, இன்னைக்கு நீ முழு மனசோடு எதா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி போடு. அதுக்கு ஒருபாடு ஆண்டவர் உன் கையில் கொடுக்கும் பொழுது ஒரு அதிகாரம் உள்ள கோலாக மாறும், அற்புதம் செய்கிற கோலாக மாறும், உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும்.
ஆண்டவர் கேட்குறாரு, ஆண்டோட போய் முறையிடுறா, என்ன இன்னும் என் சின்ன பிள்ளை மாதிரி என்கிட்ட அழுதுகிட்டு இருக்க, என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? ஏற்கனவே உன் கையில் தான் அதிகாரத்தை நான் கொடுத்து விட்டேனே, உன் கையில் இருக்க கோலை எடுத்துக்கொண்டு எது தடையா இருக்கிறதோ அந்த தடைக்கு முன்பாக உயர்த்து அந்த கோலை என்று சொன்ன உடனே அவன் உயர்த்தினான். தடையா இருந்த காரியம் வழிவிட்டது. இது ஏதோ கதை இல்லைங்க, என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில இதை நானும் நீயும் செயல்படுத்தும்படியாக நான் மாத்திரம் நடந்து போகவில்லை, மோசே மாத்திரம் நடந்து போகவில்லை. மோசே நம்பி லட்சக்கணக்கான ஜனங்கள் அக்கறை போய் சேர்ந்ததை போல இன்று கர்த்தர் வைத்திருக்கிறதான காரியம் உன்னை மாத்திரம் அல்ல, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த கூட்டம் எல்லாம் கரையேற வேண்டும் என்று சொன்னா இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்று இந்த இரவு வேளையில் உன்னை ஒப்புக்கொடு. இஸ் இட் பாசிபிள்? ஒரு சிவந்த சமுத்திரத்தையே பிளக்க முடியுமா? இந்த மனுஷனுடைய வாய்தான் கேட்டுச்சு, ஆண்டரே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுன்னா சமுத்திரத்திற்கு மச்சங்கள் எல்லாம் போட்டாலும் பத்தாதே. அப்பத்தான் கேட்டாரு, ஏப்பா தன் மகனே, உனக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு என் கை என்ன சொல்லிக்க, உனக்குள்ளேயே சொல்லிக்க. என்னை கொண்டு செய்ய முடியாதபடிக்கு என் ஆண்டவருடைய கை குறுகி போகவில்லை, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாதபடிக்கு என் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, எனக்கு சமாதானத்தை ஒண்ணுகிற அளவுக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஏதாச்சும் சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காத, ஏதாவது போக்கு சொல்லிக் கொண்டிருக்காத. இன்னைக்கு பாரமுள்ள மனிதர்களுடைய உள்ளங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சண்டே சர்வீஸ் சர்ச் அட்டெண்டிஸ் தேவையில்லை கர்த்தருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் என் வாழ்க்கையில என்று நினைக்கிறவர்கள் மாத்திரம் இந்த வேளையில தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். ஏதோ ஒரு செய்தி கேட்கிறவர்களாக இருந்தோன்னா 10 11 இது ஒன்று அவ்வளவுதான். அவர் சொன்ன உடனே யோசிக்கவில்லை. உடனே மோசே என்ன செஞ்சான்? எழுந்து நின்றான் சமுத்திரத்துக்கு எதிராக. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் சொல்லிட்டார், இந்த கோலை நான் போட்டேன். அவர் சொன்ன உடனே அந்த கோலை எடு என்று சொன்னார். எடுத்தேன். எடுத்த உடனே சர்ப்பம் என்ன ஆயிடுச்சு? கோலாய் மாறி விட்டது. ஹல்லேலூயா. I found the authority of God in the staff. Hallelujah. அந்த கோலிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். Hallelujah. Praise the Lord. You have the staff. உனக்கு ஒரு கோல் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. Hallelujah. Hallelujah. அதை நேரா உயர்த்தி பிடி, வழி உண்டாகும். அதை உயர்த்தி பிடி. இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய சித்தத்தை செய்ய உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறதா? உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பதில் சொல்ல வேணாம். எனக்கு பதில் சொல்ல நான் உங்களை கூப்பிடவே இல்லை. உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்குமான காரியம் அவ்வளோதான். உனக்கும் உன்னை அழைத்தவருக்கும், உனக்கும் உன்னை நம்புகிறவருக்கும், உனக்கும் உனக்காக ஜீவனை கொடுத்தவருக்கும் நடக்கிற காரியத்தை தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை மோசே அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை கொண்டு, மோசேயை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் எதாக இருந்தாலும் தைரியமாக என்ன பண்ண, ஆண்டவர் சொல்லிட்டாரு கோலை தூக்குடான்ட்டார். நான் கோலை தூக்குறேன், வழி பிறக்கும், நான் பிறக்கும். ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா இல்லையா? ஹலோ, உன் ஜெபத்தை கேட்டு அநேகருக்கு விடுதலை கிடைத்ததா இல்லையா? சொல்லுங்க. உன் ஜெபத்தை கேட்டு பலருக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்ததா இல்லையா? பதில் சொல்லுங்க. உன் ஜெபத்தை கேட்டு சுகம் கிடைத்ததா இல்லையா? அப்போ இதெல்லாம் நீ பார்த்தேல, இப்போ மட்டும் என்ன மறுகிற? இப்போ மட்டும் என்ன யோசிக்கிற? நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்லியிருக்கிறார்ல.
அப்போ அவர் கர்த்தர், அவர் மாறாதவராக இருக்கிறதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மாறாதவர்களாக இருக்க கர்த்தர் இந்த ராத்திரி வேளை உன்னை என்னையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எப்படிப்பட்டவனா அதை பற்றி கவலையே இல்லைங்க கர்த்தருக்கு. அவருக்கு என்னை கொண்டு என்னை அழைத்ததின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவுதான். சொல்லுங்க. பட் அந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான். ஒரு தார்கோலை கொண்டு 600 பெலிஸ்தியனை யார் கொண்டா? சம்கார். ஒரே ஒரு கல்லை கொண்டு ஒரே ஒரு கோலியாத்தை தாவீது கொன்றான். ஆனால் அந்த ஒரு கோலியாத் ஆயிரக்கணக்கான பெலிஸ்திய படைக்கு சமம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அது எப்படி நடந்துச்சு? முதலாவது அவன் கீழ்ப்படிந்தான், அப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல், உண்மையாக சொல்கிறேங்க, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய முன்மாதிரியே நம்முடைய மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவர் பிதாவுடைய சித்தம் செய்யும்படியாக கீழ்ப்படிந்தான். அதான் இப்போ நான் சொல்கிற வார்த்தை இல்லை, கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் லேசான காரியமாக இருக்கும். ஐ ஆம் வில்லிங், அவ்வளோதான் ஆண்டவரே, ஐ ஆம் ரெடி. வார்த்தை தான், ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் வில்லிங், ஐ ஆம் ஓபே. இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை, செயலாற்றணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. இதை தயவுசெய்து கர்த்தர் கணக்கு போட்டு பார்த்தானா நம்ம கணக்கில் தேறியிருக்கவே மாட்டேன். வாழ்க்கையில் என்னை நான் எடுத்துக்கொள்கிறேன், என்னை நான் பார்க்குறேன். என்னை கர்த்தர் கணக்கு போட்டிருந்தாருன்னா எவ்வளோ மைனஸ் மார்க் வாங்க முடியுமோ அவ்வளோ மைனஸ் மார்க் வாங்கி இருக்கணும் நான். ஆனால் கர்த்தர் என்னை வச்சு அவருடைய திட்டத்தை பார்க்கல, கர்த்தர் அவரை வைத்து என்னை அவருடைய திட்டத்தில் பார்த்தார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தவங்க, உன்னை வச்சு ஆண்டவர் பார்க்கல, அவரை வச்சு கர்த்தர் பார்க்கிறார். புரிஞ்சுக்குங்க. அவருக்கு தெரியும் நம்மளை மாதிரி இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ள இருதயம், கேடுள்ள இருதயம், மாறுகிற இருதயம் அவருக்கு தெரியும். நாம் மண் என்று அவர் அறிந்திருக்கிறார். மண்ணுன்னு என்னது? அறிந்திருக்கிறார். நான் மனம் மாறுகிறவன் என்பதையும் அறிந்திருக்கிறார். என்னைய வச்சு அவர் பார்த்திருந்தார்னா என்னை ஒரு ஊழியக்காரனா புல்பிட்டில் இங்கே நிப்பாட்டிருக்கவே மாட்டார். கர்த்தர் அவரை வைத்து என்னை பார்த்தபடினாலே தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். He trusted me. அவர் என்னை நம்பினார். என்னை நம்பின அதே கர்த்தர் தான் உன்னையும் நம்புகிறார். என்னை அழைத்த அதே கர்த்தர் தான் உன்னை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. Will you follow him? Will you obey him? அப்ப 1000 காரியங்கள் இருக்கலாம். கோலியாத்தை இது பண்ண தேவ சித்தம். ஆனா நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுகிற இந்த வார்த்தை அதுதான். என்னது அது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 29 முடிச்சலாம். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். 29 அவனை அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. தயவு செய்து இந்த ராத்திரி வேளையில நீ வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. முதல்ல அதை நம்பு. இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ வந்திருக்கல, நீ உன்னை கர்த்தர் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. There is a reason behind in it.
நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நீ அழைக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அவர் பிள்ளையாக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. சுவிட்ச் ஆஃப் இட். முகாந்திரம் இருக்கிறது. முதலா ரியலைஸ் இட். என்னை ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. there is a reason. அந்த அர்த்தத்தை உணரனா உனக்குள்ள வைராக்கியம் வராது. அதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா உன்னால ஓட முடியாது. உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்ப, எதிர்காலத்தையே பார்த்துக்கிட்டு இருப்ப. என் எதிர்காலங்கள் கையில், கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இதோ வலதுக்கும் இடதுக்கும் தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இருளின் அதிகாரத்தில் பிடித்து கொண்டிருக்கிறதான அந்த மக்களை விடுவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற நிச்சயம் அழைப்பு உனக்கு வேணும். நான் அழைக்கப்பட்டதற்கு, ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. யாரெல்லாம் அதை உணர்ந்துக்கிட்டீங்களோ, நாம் அழைக்கப்பட்டதற்கு முகாந்திரம் இருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்பதை உணர்வீர்கள் என்று சொன்னால் அந்த உணர்வு உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும். உனக்குள்ள ஒரு it will give you the vision. The vision will become a mission. முப்பத்தி 1 சாமுவேல் 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். முகாந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முகாந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பாதுகாக்க வேண்டியவன் ராஜா, அவன் கலங்கி போய் நிற்கிறான். அவனை பார்த்து அழைக்கப்பட்டவன் என்ன சொல்றான்? நோக்கத்தை புரிந்து கொண்டவன் என்ன சொல்றான்? ராஜா, இந்த கோலியாத்தை கண்டு நீங்க என்ன பண்ண வேணாம், கலங்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றார். யார் யாரெல்லாம் இப்ப சொல்ல போறீங்க? உம்முடைய அடியானாகி உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நான் போய் எதிரியோடு கூட நான் யுத்தம் பண்ணுவேன். எதிரியோடு கூட யுத்தம். தயவுசெய்து டோன்ட் ஃபன் வித் காட், பி சீரியஸ். ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் உன்னை அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. சவுலை போல இன்னைக்கு ஊழியர்களே பயந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறார். சபையே பயந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னை போல ஒரு தாவீதை போல நீ எழும்ப வேண்டும். பயப்படாதீங்க. நான் போய் அந்த பெலிஸ்தியனோடு கூட யுத்தம் பண்ணுவேன். ஆமாம், ஹல்லேலூயா. அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல், மறுபடியும் தான் சொல்கிறேன், ஒரு கல்லை வச்சு, ஒரு கவன் கல்லை வச்சு, ஒரு தார்குச்சியை வச்சு, தாடை எலும்பை வச்சு, ஒரு கோலை வச்சு கர்த்தர் எதை வேணாலும் யாரை கொண்டாயிரம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் வேணும்? யூ ஹேவ் எவ்ரிதிங். அப்போ 50வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கெடுத்து அவனை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. தாவீதின் கையில் பட்டயம் இல்ல. ஹல்லேலூயா. தாவீதின் கையில் என்ன இல்ல? பட்டயம் இல்ல. ஆனாலும் கோலியாத்தை அவன் கொன்று போட்டான். ஹல்லேலூயா. ஏன்? அவனுக்குள்ள அந்த அறிந்திருந்தான். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரத்தை அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு கடந்த காலங்களில் செய்த எல்லா பலத்தையும் அவன் நினைவு கூர்ந்தான். அடுத்து யார் பயந்து போய் நின்று கொண்டிருந்தானோ அவனிடத்த போய் பார்த்து சொன்ன, கவலைப்படாதையா, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதையா, நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி. எத்தனை பேர் இப்போ சொல்ல போகிறீங்க? எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவுசெய்து ஒரு பாரத்தோடு நில்லுங்க, ஒரு நோக்கத்தோடு கூட நில்லுங்க. ஒரே அதிகாரத்தில், ஒரே வரியில், ஒரே வசனத்தில் வந்த ஒரு மனுஷன் சாதாரண தார்குச்சியை வச்சுக்கிட்டு அத்தனை பெலிஸ்தியர்களை கொன்றான் என்று சொன்னால், அழைக்கப்பட்டதான நீ தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்க. தயவு செய்து
உங்களை ஒப்பு கொடுங்க. இனியும் இப்படியே இருக்கிற நாள் இல்லை. ரியலைஸ் இட். நான் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் அபிஷேகிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் என் மேலே நேசிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் எனக்காக வாழ அல்ல. இதோ அவனை கேட்டு நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். என் சார்பாக யார் போவாங்க? ஆண்டவரே கவலைப்படாதீங்க, நான் போகிறேன். அசுத்த உதடு நீங்கிருச்சு, சுத்தமாக்கிருச்சு. கல், ஒரு கல் போதும், ஒரு கல் போதும். ஒப்பு கொடுப்பாயா? தெளிவாக அவன் சொல்லுவான், கர்த்தர் பட்டயத்தினாலேயோ ஈட்டினாலேயோ அழிக்கிறவர் அல்ல, ரட்சிக்கிறவர் அல்ல. அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எ பட்டயம் அல்லது ஈட்டி. எனக்குள்ள ஒரு தனி பலன் வரட்டும், எனக்குள்ள தனி ஒரு அதிகாரம் வரட்டும், எனக்குள்ள காரியங்கள் மாறட்டும், என் வாழ்க்கை மாறட்டும். இல்லை, இருக்கிற பலத்தோட போ. இட் இஸ் காட்ஸ் காலிங். நீ ஒப்பு கொடுப்பியா? ஒப்பு கொடுப்பியா? அதற்காகவே கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். என் கைகளை உயர்த்தவன் நான் உங்கள் மனசில் உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நீர் என்னை அழைத்து வந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன். அழைக்கப்பட்டதின் முகாந்திரத்தை நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, அழைக்கப்பட்ட அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய ஊழியத்தை செய்ய ஆசை உள்ளவனாக இருக்கிறேன், ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன், வைராக்கியம் உள்ளவனாக இருக்கின்றேன். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ரிமாஷிக்காலவா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு சிவந்த சமுத்திரத்தை பார்த்து திகைத்து போய் நிற்கவில்லை. நம்ம பயப்படுறோம். ஊழியத்தில் இறங்குறதா, கர்த்தருக்காக செய்கிறதா? இல்லை. உனக்கு யூ ஹேவ் த அத்தாரிட்டி. அன்னைக்கு அந்த அதிகாரத்தை, ஐடென்டிஃபிகேஷனை தூக்கி போட்டான். இன்னைக்கு அந்த தூக்கி போட்ட அந்த கோல் தான் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது, அதிசயம் செய்ய வைத்தது. மாற மாட்டியா? ஒப்புக்கொடு. அழைப்பை புரிந்து கொள். இல்லை இப்படியே இருந்துட்டு சாக போகிறோமா? இல்லை கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமைப்படுத்த போகிறோமா? அது உன் கையில் இருக்கு. சொல்ல வேண்டியதை கர்த்தர் என் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லிவிட்டார். முடிவெடுக்க வேண்டியது நீங்கள், முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். இன்னும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை. கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டான். உனக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிருச்சு. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஐ எம் வில்லிங். ஆண்டவரே, எனக்கு ஆசை இருக்கு, ஆனால் ஆர்வம் இல்லை ஆண்டவரே. ஒரு வைராக்கியம் இல்லை ஆண்டவரே. ஒரு வைராக்கியத்தின் ஆவி எனக்குள்ளே போடுங்க. அழைத்த அழைப்பை உணர்ந்து அதில் உண்மை உள்ளவனாய் இருக்க, அன்றைய என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அந்த அழைப்பை மறவாதவனாய், அந்த அழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்தவர்களை எனக்கு கண்களுக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே, ஓட்டத்தை ஓடி உம்மிடத்தில் வர, வெற்றி பவனி வர எனக்கு உதவி செய்யும். அன்றைய இந்த நாளில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்கிற கிறிஸ்தவனாக நீர் என்னை அழைக்கவில்லை. கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாக, கிறிஸ்துடைய வல்லமையை அறிவிக்கிறவனாக, கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டுகிறவனாக நீர் என்னை அழைத்திருக்கின்றீர். தகப்பனே, எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் கதறி கொண்டிருக்கிறே, சிலுவையிலே கதறி கொண்டிருக்கிறே என்பதை உணரச் செய்யுங்க ஆண்டவரே. என் சார்பாக யார் போவா, எனக்காக யார் பேசுவா என்று சொன்ன மாத்திரத்திலே சுத்தம் பெற்றவானான் அவன். நான் போகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னதை போல எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருக்கிறாய், நான் பெற்றிருக்கிறேன். ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே, நான் சொல்லுவேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. தகப்பனே, அந்த பலத்தை எங்களுக்கு கொடுங்க. அழைக்கப்பட்டதின் அழைப்பின் நோக்கத்தை எங்களுக்கு கொடுங்க. அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க.
உமக்காக ஓடி ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரை அறிவிக்கப்பட ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கின்றேன். எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து விட்டு எனக்காக செய்யாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எனக்காக வாழ்ந்தது போதும். இனி உம்முடைய நாம மகிமைக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசு இன்ப நாமத்தின் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ்.